இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் இந்த காலை வேளையில் உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துக்கிறேன். இன்றைக்கி கர்த்தர் நம்மளோட பேச போகிற ஒரு தலைப்பு சொப்பனங்கள் தரிசனங்களுக்கான அபிஷேகத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இது பரிசுத்த வேதாகமத்தில் தேவன் நமக்கு கொடுக்குறாரா அப்படிங்கிறத வாசிக்கலாம். யோவேலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 28-29 வாசிக்கலாம். அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள். ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களிலே என் ஆவியை ஊற்றுவேன். கர்த்தர் சொல்லுகிறார், கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என்னுடைய ஆவியை ஊற்றுவேன். வாலிபர்கள் தரிசனங்களை அடைவாங்க, குமாரர்களும் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க, மூப்பர்கள் சொப்பனங்களை காண்பார்கள், வாலிபர்கள் தரிசனங்களை அடைவார்கள். இந்த மூப்பர்கள் அப்படின்னு சொன்னால் யார் அப்படின்னு சொன்னால் வயதில் முதிர்ந்தவர்கள் மாத்திரமல்ல, சபையில் இருக்கிற ஒரு முக்கியமான மூத்த பொறுப்பில் உள்ளவர்களையும் அது குறிக்கும். வாலிபர்கள் அப்படின்னு சொல்கிறது வாலிபர்களும் தேவனுக்காக எதையாவது சாதிக்கணும்னு சொல்லி துடிப்போடு இருக்கிற ஜனங்களை அது குறிக்கும். இந்த இடத்துல வாசிக்கிறோம், அபிஷேகம் ஒன்று தான். இதில் தொடர்ந்து 4 வித ஆசீர்வாதங்கள் கடந்து வருகிறத நம்ம பார்க்குறோம். மின்சாரம் ஒன்று தான், ஆனால் அது லைட்டும் நம்ம போட முடியும், ஃபேனாக யூஸ் பண்ண முடியும், வாஷிங் மிஷினுக்கு தனியாக வேலை செய்து, ஃப்ரிட்ஜுக்கு தனியாக வேலை செய்து, பல ஃபேக்ட்ரியில் அது மிஷின்ஸாக அந்த இயந்திரத்துக்கு தேவையான மின்சாரத்தை அது கொடுக்குது. தேவஜனமே, மின்சாரம் ஒன்று தான், ஆனால் அதோடைய வேலைப்பாடுகள் பல. அதே போல் கர்த்தருடைய ஆவி அபிஷேகம் ஒன்று தான், ஆனால் தேவன் ஒவ்வொருவருக்கு ஒவ்வொரு விதமான வரங்களை கொடுத்து பயன்படுத்துகிறார். இந்த சொப்பனங்களை குறித்து வேதாகமத்தில் பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட 34 வித சொப்பனங்களை குறித்து நம்ம வாசிக்க முடியும். யாக்கோபு தகப்பனுடைய வீட்டில் இருந்து மாமா வீட்டுக்கு போகிறார். இந்த சொப்பனம் அப்படிங்கிறது தேவன் கொடுக்குற பரலோக மொழியாக இருக்குது. இந்த சொப்பனமும் தரிசனமும் பல பேருடைய வாழ்க்கையை மாற்றிருச்சு. யாக்கோபு தன் தகப்பனுடைய வீட்டில் இருந்து மாமா வீட்டுக்கு போகிறாரு. வனாந்திரத்தில் ஒரு கல்லில் தலை வைத்து தூங்குகிறார். அவர் தூங்குற வரைக்கும் எந்த காட்சிகளையுமே அவர் பார்க்க முடியல. தூங்கினதுக்கு பிறகு ஒரு சொப்பனத்தை பார்க்கிறார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 28 நீங்கள் 12 வாசிக்க முடியும். வானத்திலிருந்து ஒரு ஏணி பூமிக்கு நேராக வைக்கப்பட்டிருக்கு. அதில் தேவதூர்கள் ஏறுகிறதும் இறங்குகிறதுமாக இருக்காங்க. அதுக்கு மேலே கர்த்தர் நிற்கிறார். இந்த சொப்பனத்தை பார்க்குறாரு. அதில் இருந்து கர்த்தர் சொல்லுகிறாரு, யாக்கோபே நீ பயப்படாத, கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு நீ பரம்புவ, உன் சந்ததிக்கு நான் இந்த தேசம் யாவையும் நான் தருவேன், நீ பயப்படாத, உன் தேவனாகிய கர்த்தரை நான் இருக்கிறேன், நான் சொல்லதை செய்கிற வரைக்கும் உன்னை கைவிட மாட்டேன். இந்த சொப்பனத்தை கண்ட உடனே யாக்கோபு விழித்து பார்க்குறாரு. இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமாக இருக்குது, இந்த இடத்த பற்றி நான் தெரியாமல் இருந்தேன்னு சொல்லி அந்த இடத்துல ஒரு கல்லை வைத்து அபிஷேகம் பண்ணி தேவனுக்கு அந்த இடத்துல ஒரு பொருத்தனை செய்கிறார். ஆண்டவரே, நான் இந்த இடத்துல இருந்து என் தகப்பனுடைய வீட்டில் இருந்து எங்கள் மாமா வீட்டுக்கு நான் வெறுங்கையாக போகிறேன். தேவரீர் என்னை ஆசீர்வதித்து எனக்கு உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் கொடுத்து சுகத்தோட பலத்தோட என் தகப்பன் வீட்டுக்கு நீங்கள் திரும்பி வர பண்ணினா தேவன் எனக்கு கொடுக்குற எல்லாவற்றிலும் உமக்கு தசம பாகம் செலுத்துவேன்னு பொருத்தனை பண்ணுகிறார். தேவனும் இவரோட உடன்படிக்கை பண்ணுறாரு, இவரும் தேவனோட உடன்படிக்கை பண்ணுகிறார். ஆண்டவருடைய கிருபையினால் அந்த இடத்துக்கு மாமா வீட்டுக்கு போகிறாரு. அவங்க மாமா இளைய மகள் ராகேலுக்காக யாக்கோபு 14 ஆண்டுகள் அந்த இடத்துல வேலை செய்ய வேண்டியது வருது. அதற்கு பிறகு சம்பளத்திற்காக 6 வருடம் வேலை செய்கிறாரு. இந்த 6 வருடத்தில் தேவன் யாக்கோபு ஆசீர்வதிக்கிறதுனால லாபான் பொறாமை கொண்டு 10 முறை சம்பளத்தை மாத்துறாரு. மாமா இவரை ஏமாத்துகிறவராகவே இருக்கிறார். ஆனால் அவங்க மாமா இவரை வஞ்சிக்க விடாதபடி தேவன் யாக்கோபுடைய பட்சமாக இருந்து 6 வருஷத்தில் 2 பரிவாரங்களை யாக்கோபு உடையவராகும்படி தேவன் ஆசீர்வதித்தார். தேவஜனமே, இவர் கண்ட சொப்பனம் இவருடைய வாழ்க்கையவே மாற்றி போட்டுச்சு. அதே போல் நம்ம சாலமோனை குறித்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். சாலமோன் தூங்கும் பொழுது சொப்பனத்தில் தேவன் இவருக்கு தரிசனமாக்கி, சலமோனே நீ விரும்புகிறதை என்கிட்ட கேளுன்னு சொல்கிறாரு. இவர் உம்முடைய ஜனங்களை நியாயம் விசாரிக்க யாராலே ஆகும் ஆண்டவரே, ஞானத்தை கொடுங்கன்னு கேட்குறாரு. அதனால் தேவன் ஞானத்தையும் ஐஸ்வர்யம் கனம் மகிமை எல்லாவற்றையும் திரளாக கொடுத்தாரு. தேவஜனமே, இந்த சொப்பனம் அப்படிங்கிறது தேவன் நம்ம கூட பேசுவதற்கு, நம்மளுக்கு தரிசனங்களை காட்டுவதற்கு ஏதுவாக இருக்குது.
உலக ஜனங்கள் தூங்கலாம், ஆனால் தேவ பிள்ளைகள் நம்ம தூங்குற நேரம் கூட நமக்கு ஆசீர்வாதமானதாக மாறுது. இந்த சொப்பனத்தை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது, இதே பாபிலோன் தேசத்தில் நேபுகாத் நேச்சார் ஒரு சொப்பனம் பார்க்குறார். ஆனால் அந்த சொப்பனத்தை யாருக்குமே அறிவிக்கலை. அந்த தேசத்தில் உள்ள ஞானிகளுக்கும் சாஸ்திரிகளுக்கும் அவர் சொல்லுகிறார், நான் ஒரு சொப்பனம் பார்த்தேன், அந்த சொப்பனத்தை நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன். அந்த தேசத்தில் உள்ள ஞானிகள் சொல்கிறாங்க, சாஸ்திரிகள், ஜோசியர்கள், மந்திரவாதிகள் எல்லாருமே சொல்கிறாங்க, ராஜா நீங்கள் கேட்குற காரியம் அருமையானது தான், ஆனால் இது யாருனாலையும் மாம்சமானவர்களிடத்தில் வாசம் செய்யாத தேவர்களே ஒழிய இதை யாரும் உமக்கு சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னு சொன்னால், இது கர்த்தர் தேவன்கிட்ட வாசமாக இருக்கிற தூதர்கள் மட்டும்தான் சொல்ல முடியும். இதுவரைக்கும் எந்த ராஜாவும் எந்த மனுஷனும் இப்படியான காரியத்தை கேட்டதில்லை. நீங்கள் சொப்பனத்தை சொல்லுங்கள், நாங்கள் அர்த்தத்தை சொல்கிறோம். அப்போ ராஜா சொல்கிறாரு, இல்லை நீங்கள் சொல்கிற காரியம் எனக்கு உண்மையாங்கிறது எனக்கு தெரியாது, அதனால் நான் கண்ட கனவையும் சொல்லணும், அதுக்கான அர்த்தத்தையும் சொல்லணும். இப்படி சொல்லாத எல்லா ஞானிகளையுமே அந்த தேசத்தில் தலையை விட்டிருங்கன்ட்டார. அப்போ அவருடைய சேனாதிபதி படைத்தலைவன் புறப்பட்டு வந்து எல்லாரோட தலைகளை வெட்ட வரும் பொழுது, தானியேல் கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு மனுஷன், தேவனுக்கு பயந்து தீமையை விலகுகிற மனுஷன், வசனத்தின்படி வாழுகிற மனுஷன், தேவனுக்காக தன்னை அர்ப்பணித்த ஒரு மனுஷன், தேவனுடைய வசனத்துக்காக வைராக்கியமாக நின்றவர். அவர் கால அவகாசம் கேட்குறாரு. கூட இருக்கிற தோழர்களும் அதிகாலையில் ஜெபிக்கிறாங்க, ஆண்டவர் எங்களுக்கு இறக்க செய்யுங்கன்னு சொல்லி. அப்போது தேவன் நேபுகாத் நேச்சார் கண்ட சொப்பனத்தையும் அதற்கான விளக்கத்தையும் அறிவிக்கிறார். தேவஜனமே, இன்றைக்கி இந்த சொப்பனம் அப்படின்னு சொல்லும்பொழுது, தரிசனம்னு சொல்லும்போது இதை குறித்து நம்ம அற்பமாக நினைக்கலாம். ஆனால் அன்றைக்கி இந்த சொப்பனத்துக்காக ஒரு தேசத்தில் உள்ள எல்லா ஞானிகளும் சாஸ்திரிகளும் ஜோசியர்கள் கூட கொல்லுவதற்கான சாவதற்கான சந்தர்ப்பம் வந்துச்சு. ஆனால் தானியேலுடைய ஜெபத்தினால அந்த தேசத்தில் மாகாணத்தில் உள்ள எல்லா ஞானிகளும் ஜோசியர்களும் பாதுகாக்கப்பட்டாங்க. தேவஜனமே, இந்த மறைப்பொருளை வெளிப்படுத்தினதுனால அந்த பாபிலோன் தேசத்தில் ஒரு பிரதான முக்கியமான 3 அமைச்சர்களை ஒருவராக உயர்த்தப்பட்டார். தேவஜனமே, சொப்பனங்கள் அப்படிங்கிறது தேவன் நம்மளோடு கூட பேசுகிற ஒரு நேரம். சில நேரங்களில் சில விஷயங்களை நம்ம காதுகளில் கேட்கும்போது புரிந்து கொள்ள முடியாது, விசுவாசிக்க முடியாது. அதனால் தேவன் ஒரு படக்காட்சிகளை போல தேவன் அவருடைய பிள்ளைகளுக்கு வெளிப்படுத்துகிறார். 2வது அபிஷேகம் தரிசனம். தூங்கும்போது வரக்கூடிய காட்சி சொப்பனம், நம்ம ஜெபிக்கும் பொழுது அல்லது கண் விழித்திருக்கும் போது நம்ம பார்க்கிற ஒரு காட்சி தரிசனம்னு சொல்லப்பட்டது. இந்த தரிசனத்தை பல பேர் பார்த்துருந்தாலும் புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலனாகிய பவுல், அவர் அநேக தேவனுடைய தரிசனங்களை அதிகமாக பார்த்தவர். இது வேதத்தில் நம்ம அதிக இடத்துல வாசிக்க முடியும். அப்போஸ்தலனாகிய பவுல் முதல்ல சவுலாக இருக்கும் பொழுது கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தும்படி தமஸ்குவுக்கு வருகிறார். வழியில் கிறிஸ்து சந்திக்கிறார். ஒரு மிகப்பெரிய ஒரு வெளிச்சம் அவரை சுற்றி பிரகாசிக்குது. அப்போ அவர் யாருன்னு கேட்குறாரு. ஒரு சத்தம் மட்டும் வருது, சவுலே நீ முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினம். அப்போ நீங்கள் யாருன்னு கேட்கும்போது, நீ துன்பப்படுத்துகிற கிறிஸ்து நான் தான். அந்த வெளிச்சத்தை பார்த்த உடனே அவருடைய கண்களில் பார்வை இழந்துட்டார். 3 நாள் பார்வை இல்லாதவராக இருக்கிறாரு. இவரை குறித்து ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிற அவரோட சீசனாகிய அனனியா அப்படிங்கிறவருக்கு தேவன் வெளிப்படுத்துகிறார். நீ போ, சவுல்ங்கிற வாலிபன் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறான், நீ அவனுக்கு போய் பார்த்து என்னுடைய சுவிசேஷத்தை சத்தியத்தை அறிவித்து அவனுக்கு ஞானஸ்நானம் கொடு. அதே போல் அவர் சீசன் அனனியா செய்கிறார். அதற்கு பிறகு அந்த ஊழியத்தை கர்த்தருடைய சமூகத்தில் பாதத்தில் காத்திருக்கிற அப்போஸ்தலனாகிய பவுல் பல வெளிப்பாடுகளை பல தரிசனங்களை அவர் பெற்று அநேகருக்கு மிகப்பெரிய ஒரு அற்புத அடையாளங்களோட கூட ஊழியம் செய்தார். இவருடைய ஊழியத்தினால, பரலோக தரிசனத்துடைய வெளிப்பாடுகள்னால பல மந்திரவாதிகள் ரட்சிக்கப்பட்டாங்க, பல ராஜாக்கள் ரட்சிக்கப்பட்டாங்க, பல புறஜாதிகள் ரட்சிக்கப்பட்டாங்க. இவர்கிட்ட கூட பல நேரங்களில் தேவன் தரிசனத்தின் மூலமாக தன்னுடைய காரியங்களை வெளிப்படுத்தினார். அதில் ஒரு வசனத்தை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 16:9. அங்கே ராத்திரியிலே பவுலுக்கு ஒரு தரிசனம் உண்டாயிற்று. அது என்னவெனில், மக்கெதோனியா தேசத்தான் ஒருவன் வந்து நின்று, நீர் மக்கெதோனியாவுக்கு வந்து எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று தன்னை வேண்டிக் கொண்டதாக இருந்தது. அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு தேவன் மக்கெதோனியா அந்த தேசத்து பட்டணத்துக்கு ஊழியம் செய்யும்படி அப்போஸ்தலனாகிய பவுலை தரிசனத்தை கொடுத்து அழைத்தார். அந்த இடத்துல அவர் போய் அந்த ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை அவர் அறிவித்து அநேக ஜனங்களை கர்த்தருக்குள்ள அவர் ஆதாயப்படுத்த அது ஏதுவாக இருந்துச்சு. இன்னொரு வசனத்தையும் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் புஸ்தகம் 18:9 வாசிக்கலாம். ராத்திரியிலே கர்த்தர் பவுலுக்கு தரிசனமாகி, நீ பயப்படாமல் பேசு, மௌனமாய் இராதே. அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையில அவருடைய ஊழியம்
எவ்வளவு பலத்த அற்புதங்களோட அடையாளங்களோட மகிமையாக காணப்பட்டுச்சோ அவ்வளவுக்கு அவ்வளவு போராட்டமோ நெருக்கமோ பாடுகளும் அவ்வளவுக்கு அவ்வளவு அவர் சந்தித்தார். பல ராஜாக்கள் அவரை பயமுறுத்தினாங்க, பல பேர் அவரை பயமுறுத்தினாங்க, அவரை சிறையில் தூக்கி வைத்தாங்க. அப்போ கர்த்தர் அவரை தரிசனத்தில் பலப்படுத்துகிறார். சில நேரத்தில் வசனங்களை கொடுத்து பலப்படுத்துகிற ஆண்டவர் இன்னும் அவங்க சோர்ந்துடக்கூடாதுன்னு சொல்லி தரிசனங்களை கொடுத்து, நீ பயப்படாத, உன் கூட நான் இருக்கிறேன், நீ பயப்படாமல் பேசு, உன் கூட நான் இருக்கிறேன்னு சொல்லி அவரை தைரியப்படுத்தி பல காரியங்களை செய்ய வைத்தார். தேவஜனமே, சில நேரத்தில் நம்ம காதுகளினால் கேட்குற காரியங்களை புரிந்து கொள்ள முடியாது. அதனால தான் நம்ம பார்க்காத பரலோக ராஜ்யத்தை பல காரியங்களை தேவன் சொப்பனத்தின் மூலமாகவும் தரிசனத்தின் மூலமாகவும் வெளிப்படுத்துகிறார். இது ஒவ்வொருத்தருடைய ஊழியர்களுடைய வாழ்க்கையிலையும் வியாதிஸ்தர்களுக்காக ஜெபம் பண்ணுவாங்க. அப்போ தேவன் அந்த வியாதிக்கு மேலே எந்த வகையான அசுத்தாவிகள் கிரியை செய்து அது எதனால் இந்த ஆவிகள் வந்துச்சு, ஒருவேளை மந்திரவாதமா, பில்லிசுனியமா, வேறு என்ன காரியங்கள் அப்படிங்கிறத தேவன் அந்த தரிசனத்தின் மூலமாக அந்த ஊழியர்களுக்கு வெளிப்பாடு கொடுப்பார். வேறொரு காரியமாக அவங்க சொல்லி கொண்டிருப்பாங்க, எங்களுக்கு இந்த பிரச்சனை அப்படின்னு. ஆனால் ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் சொல்லுவார், பிரச்சனை அந்த இடத்துல இல்லை, இந்த இடத்துல தான் பிரச்சனை. குடும்பத்தில் இந்த மாதிரி சூழ்நிலைகள் வேற ஒரு காரியங்களை அறிவிப்பாங்க. இப்போ எங்களோட சபையில் கூட ஊழியத்தில் இருக்கிற ஒரு சகோதரி எங்கள்கிட்ட ஒரு காரியத்தை சொல்லி புலம்பிக்கொண்டே இருந்தாங்க. எங்கள் குடும்பத்தில் இவ்வளோ நெருக்கம் இருக்குது, கடன் பிரச்சனை இருக்குது. அந்த சகோதரி ஆண்டவருக்கு பயப்படுகிற ஒரு சகோதரி. எங்களுடைய வீட்டில் கடன் வாங்கக்கூடாதுன்னு அந்த பொண்ணு அதிகமாக பிரயாசப்பட்டாங்க. ஆனால் அந்த குடும்பத்தாரோ தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் அதிகமாக கடன் வாங்கி கொடுக்க சொல்லி அந்த பெண்ணை நெருங்கி கொண்டே இருப்பாங்க. இவங்க கர்த்தருக்கு பயப்படுகிறதுனால தினந்தோறும் அழுது கொண்டே இருப்பாங்க. ஆண்டவரே, எங்கள் குடும்பத்தில் இப்படி கேட்குறாங்க, நான் வசனத்துக்கு கீழ்ப்படியணும், நான் கடன் வாங்காமல் வாழணும்னு சொல்லி ஜெபிப்பாங்க. அப்போ அந்த பொண்ணு அதிகமாக எங்கள்கிட்ட வந்து சொல்லி கொண்டிருக்கும்போது நான் உலக பிரகாரமான ஆலோசனைகளை சொல்லி கொண்டிருந்தேன். ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் வேறு மாதிரி பேசினார். அது என்ன அப்படின்னு சொன்னால், அந்த பெண்ணை ஆவிக்குரிய ரீதியாக தேவன் கடிந்து கொண்டார். என்ன அப்படின்னு சொன்னால், உன்னை அழுகிறதற்காகவா அந்த குடும்பத்துக்கு நான் கொண்டு போனேன், எதற்காக உனக்கு நான் அபிஷேகத்தை கொடுத்துருக்கேன், அந்த அபிஷேகத்தை எடுத்து அதிகாரத்தை எடுத்து நீ ஜெபி அப்படின்னு சொன்ன மாத்திரத்தில் அதற்கு பிறகு அந்த குறிப்புக்காக அந்த பொண்ணு எங்ககிட்ட வந்து ஜெபிக்க சொல்லவே இல்லை. இப்போ அந்த குடும்பத்தில் மாற்றங்களை ஏற்படுத்தி அந்த குடும்பத்தில் மிகப்பெரிய ஒரு விடுதலையை தேவன் கட்டவிழ்த்தார். தேவஜனமே, சில விஷயங்களை நம்ம வேற மாதிரி யோசிப்போம். ஜெபிக்கும் போது தேவன் சில தரிசனங்களை கொடுப்பார். என்னுடைய கணவருக்கு கூட சில ஆண்டுகளுக்கு முன்பாக வயிற்று பகுதியில், அல்லை பகுதியில் மிகுந்த ஒரு வலி ஏற்பட்டுச்சு. அது அடிக்கடி அந்த வலி வந்து கொண்டே இருந்ததுனால நாங்கள் ஒரு அசிடிட்டி தொந்தரவாக இருக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டோம். அதற்கு பிறகு மிகுந்த வலி ஒரு நாள் ஏற்பட்டதுனால மருத்துவமனைக்கு போக வேண்டியதாக இருந்துச்சு. மருத்துவமனைக்கு போகும்போது டாக்டர் அதை ஸ்கேன் பண்ணிவிட்டு உடனே என்னை கூப்பிட்டு காமிச்சார். இதை பாருங்கள், இவ்வளோ பெரிய கல் பித்த பையில் இருக்குது, இவ்வளோ நாள் இவ்வளோ பெரிய கல்லை வச்சுட்ருக்கீங்க, எப்படி நீங்கள் இதை அனுமதிச்சுட்டு இருந்தீங்க, உடனே நீங்கள் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு வந்திருக்கணும், இம்மீடியட்டாக ஆப்ரேஷன் பண்ணணும், இல்லைன்னா அந்த கல் எப்போ வேணாலும் அது பஸ்ட் ஆகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தார். அந்த 2 நாட்களுக்குள்ளே நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லியிருந்தார். அதில் ஒரு வாரத்தில் எங்களுக்கு அந்த குட் ஃப்ரைடே, ஈஸ்டர் வர டைம் போதகர் சொன்னார், ஐயா இந்த மாதிரி சர்ச்சில் எல்லாமே மினிஸ்ட்ரி இருக்குது, என்னால் வர முடியாது. அப்போ டாக்டர் சொன்னால், உங்களுக்கு டைம்லாம் நான் கொடுக்க முடியாது, 2 நாளுக்குள்ளே நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணணும். அந்த 2 நாள் நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொன்னால் நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணுங்கள், உலக டாக்டர் பண்ணக்கூடாது, இந்த ஊழியத்தில் எத்தனையோ அற்புதங்களை செய்திருக்கீங்க, உங்களால் முடியும், நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்கும் பொழுது தேவன் அதை தரிசனத்தை காமித்தார். போதகர் படுத்திருக்கிற மாதிரி அவருக்கு இயேசு கிறிஸ்துவே ஆப்ரேஷன் பண்ணுற ஒரு தரிசனத்தை காண்பித்தார். அதற்கு பிறகு அடுத்த நாள் நாங்கள் ஸ்கேனுக்காக போகிறோம். இன்னொரு ஹாஸ்பிட்டலுக்கு அவர் எழுதி கொடுத்துருக்காரு, ஸ்பெஷாலிட்டியான ஹாஸ்பிட்டலுக்கு எழுதி கொடுத்துருக்கிறாரு. அங்கே போகிறோம். அங்கேயும் ஸ்கேனுக்காக கூட்டிகிட்டு போகிறாங்க. அவங்க ஜெல் போட்டு தடவுறாங்க, அவங்களுக்கு ஒன்றும் தெரியல. மறுபடியும் அடுத்த நாள் வாங்க, எம்டி ஸ்டமக்கில் வாங்கங்கிறாங்க. அடுத்த நாள் போகிறோம், மறுபடியும் ஸ்கேன் பண்ணுறாங்க, திரும்ப 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 டெஸ்ட் பண்ணுறாங்க, ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. டாக்டர்கிட்ட போகிறோம். அந்த டாக்டர் பார்த்து சிரிச்சிட்டு சொல்கிறாரு, கல்லே இல்லைம்மா அப்படின்னு. 2 நாட்களுக்கு முன்பாக 19.5 கல் இருக்குங்கிற ரிப்போர்ட்டும் இருக்குது, 2 நாட்களில் கல் இல்லைங்கிற ரிப்போர்ட்டும் இருக்குது. தேவஜனமே, சில நேரத்தில் இந்த தரிசனங்களை கொடுத்து நம்ம விசுவாசத்தோடு கூட ஜெபிக்க வைப்பார். சொப்பனங்கள், தரிசனங்கள் அப்படிங்கிறது ஊழியத்தில் தேவ பிள்ளைகளுக்கு அதிக அவசியம்.
இந்த அபிஷேகத்துக்காக ஜெபிங்க. ஆண்டவர், என் குடும்பத்தினுடைய காரியங்கள், மறைப்பொருள்களை நான் தெரிந்து கொள்ளணும், ஜெபிக்கணும், கிருபை தாங்கன்னு சொல்லி கேளுங்க. அந்த அபிஷேகத்தை தேவன் உங்கள் மேலே அளவில்லாமல் ஊற்றுவார். அதிகமாக நேசிக்கிறீங்களா அன்புள்ள ஆண்டவரே? உங்கள் அபிஷேகத்தை எங்கள் மேலே போடும் பொழுது அப்பா தகப்பனே, சொப்பனங்கள் மூலமாக ஆவிக்குரிய காரியங்களை வெளிப்படுத்துகிறீங்க, தரிசனங்கள் மூலமாக ஆவிக்குரிய காரியங்களை வெளிப்படுத்துகிறீங்கப்பா. எங்களோட வாழ்க்கையில் இந்த தரிசனங்கள் உங்களுடைய வாக்குத்தத்தங்களை உறுதிப்படுத்துது, என்னை இன்னும் அதிகமாக உங்கள்கிட்ட விசுவாசத்தை வைக்குது சுவாமி. அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அப்பா தகப்பனே, இந்த பிள்ளைகள் யாரெல்லாம் ஆண்டவரை வேண்டிக் கொள்கிறாங்களோ ஒவ்வொருவருக்கும் சொப்பனத்தின் மூலமாக, தரிசனத்தின் மூலமாக உங்கள் வார்த்தை கொண்டு பேசி ஆறுதல் படுத்துங்க, தேறுதல் கொடுங்க. எதிர்காலத்துடைய நிச்சயத்தை அவங்க அறிந்து கொள்ளணும். உமக்காக பெரிய காரியங்களை செய்கிறது மட்டுமல்ல, பிள்ளைகள் சாட்சியாக வாழணும். கிருபை தாங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தாகத்தோடு கேளுங்க, தேவன் அந்த அபிஷேகத்தை உங்களுக்கு கொடுப்பது அதிக நிச்சயம். ஆமென். God bless you.